ஊடுருவர்கள் இல்லாத பீகாராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வெற்றி நடைபெற்று. இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருல, ஊடுருவல்காரர்களுக்கு நீ பீகாரில் இடமில்லை. இதே வார்த்தையை தான் வந்து சில வருடங்களுக்கு முன்பு அஸ்ஸாமில் சொன்னாங்க. அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் நடத்தப்படலை. தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அங்கே தான் என்ஆர்சி நடத்திட்டாங்களேன்னு. இப்போ நீங்கள் இங்கே வாங்களேன், இப்போ ஏற்கனவே வந்து குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் அமுல் இருக்குது. இப்போ பீகாரில் 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு 21 லட்சம் பேருக்கு வாக்கு சேர்த்தாங்க. அதில் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லலை. அது புது வாக்காளர்களா அல்லது நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சொல்லலை. இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம், அந்த 21 லட்சம் பேரில் 11 லட்சம் பேர் புது வாக்காளர்கள், 10 லட்சம் பேர் பழைய ஆட்களை சேர்த்துட்டாங்கன்னு வைங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் பேருக்கு இப்போ வாக்கு இல்லை, வாக்காளர் லிஸ்ட்டில் பேர் இல்லை. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த 50 லட்சம் பேருக்கு 2025 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இல்லை. அப்போ இந்த வாக்களிக்காத 50 லட்சம் பேர் நிலைமை என்ன? இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட என்ஆர்சி தான் எஸ்ஐஆர், இந்த 50 லட்சம் பேர் இப்போ குடியுரிமையை நிரூபிக்கணும். இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேனே, இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னது, இனி ஊடுருவல்காரர்களுக்கு பீகாரில் இடமில்லை. இப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு இடம் இல்லை. எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க? என்ஆர்சி கொண்டு போகணும். இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் எடுத்து ஒரு 50 லட்சம் பேருக்கு குடியுரிமையை நீக்கிட்டீங்க. இப்போ இந்த 50 லட்சம் பேருக்கும் குடியுரிமை நிலைமை என்ன? இந்த 50 லட்சம் பேருக்கும் குடியுரிமை நிலைமை என்ன? இந்த 50 லட்சம் பேரில் நீங்கள் இப்போ இந்த சிஏ சட்டத்தை அமுல்படுத்துங்களேன். சிறுபான்மை மக்களாக இருந்தால் 33 விழுக்காடுறாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 33 விழுக்காடு அப்படின் பொழுது ஒரு 15 to 20 லட்சம் சிறுபான்மை மக்கள் அதில் இருக்காங்க. அந்த 20 லட்சம் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு வாக்கு கிடையாது. அவர்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும். இதை நீங்கள் அஸ்ஸாமோட ஒப்பிட்டு பாருங்க. ஏற்கனவே இதே போன்றுதான் அஸ்ஸாமில் ஒரு 18 லட்சம் பேரை வந்து இந்த டிடென்ஷன் கேம்ப்ல போய் அடைச்சாங்க. அதுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றத்தை நிறுவனாங்க. இப்போ இவர்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய, இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறணும்பாங்க. இப்போ இந்த ஊடுருவுக்காரர்கள் எங்க இருக்கிறாங்க? அமித்ஷா அவர்கள் சொல்வதன் மூலமாக இந்த 50 லட்சம் பேர்ல இருக்காங்க. ஏன்னா இந்த 50 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. அப்ப இந்த ஊடுருவக்காரர்களை நாங்கள் எடுப்போம், களை எடுப்போம். எதுல? இந்த 50 லட்சம் பேரில் யாரெல்லாம் ஊடுருவக்காரர்களோ அவர்கள் நாங்கள் களை எடுப்போம்னு அமித்ஷா சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா விஷயத்த? அப்ப இதுதான் அவர்கள் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆரை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மூலமா கொண்டு வராங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பயந்து பேசுறோம்.